ಸ್ನೇಹಿತರೆ, ಮತ್ತೊಂದು ಪೌರಾಣಿಕ ಜಾಗಕ್ಕೆ ಇವತ್ತು ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀನಿ. ರಾವಣನ ಮಗನಾದಂಥ ಇಂದ್ರಜಿತು ಪೂಜೆ ಮಾಡ್ತಿದ್ದಂಥ ಸ್ಥಳ ಗಾಯತ್ರಿ ಪೀಠಂ ಮತ್ತು 108 ಶಿವಲಿಂಗಗಳು ಇರುವಂಥ ಜಾಗ. ಒಂದು ಶಿವಲಿಂಗ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ತುಂಬಾ ಹಳೆಯದು, ಬಟ್ ಇದೆಲ್ಲ ಹೊಸದಾಗಿ ರಿನೋವೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಜಾಗ ತುಂಬಾ ಹಳೆಯದು, ಆಗ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀನಿ. ಬನ್ನಿ ಹೋಗೋಣ. ಸ್ನೇಹಿತರೆ, ಶ್ರೀಲಂಕಾದ ಒಂದು ಅದ್ಭುತ ದೇವಸ್ಥಾನ, 108 ಶಿವಲಿಂಗಗಳಿರುವಂಥದ್ದು ದೇವಸ್ಥಾನ. ನೀವು ನಿಬ್ಬೆರಗಾಗ್ಬಿಡ್ತೀರ. ಇಂಥದ್ದು ನೀವು ಇನ್ನೆಲ್ಲೂ ನೋಡೇ ಇಲ್ಲ. ಅಂಥದ್ದೊಂದು ಅದ್ಭುತವಾದಂಥ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀನಿ. Meet Shaktivehal Chandramohan ji, Managing Trustee of this temple. Sir, வணக்கம் சார். வணக்கம். Sir, please explain about this temple. நீங்க வந்திருக்கிறீங்க காயத்ரி பீடம் ஸ்ரீ லங்காதீஸ்வரர் ஆலயம். இலங்கையிலேயே காயத்ரி அம்மனுக்கு இருக்க முதலாவது ஆலயம் இந்த ஆலயம் தான். இந்த ஆலயத்தை ஸ்தாபிச்சது நம்ம குருநாதர் காயத்ரி சித்தர் முருகேச சுவாமிகள். அவங்க 2007 சமாதி ஆனாங்க. அவங்களோட ஜீவ சமாதி தான் இங்க இருக்கு. இப்ப நாங்க இந்த இடத்துக்கு சொல்றது குரு பீடம். ஓகே. கீழே தான் நம்ம ஆலயம் இருந்தது. இங்க குருபீடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்க 1000க்கும் மேற்பட்ட ஆட்கள் வருவாங்க. இங்க விசேஷ குரு பூஜை நடக்கும், காயத்ரி பூஜை, யாகம் எல்லாம் நடக்கும். பக்தர்களுக்கு எல்லாம் முடிய அன்னதானம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில குரு பூஜை நடக்கும். அறநெறி பாடசாலை நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150-200 பிள்ளைகள் ஒவ்வொரு சண்டே மார்னிங் 8 to 9 அவங்கள வச்சு இங்க விசேட குரு பூஜை, காயத்ரி பூஜை நடத்தி யாகம் பண்ணி அதுக்கு பிறகு அவங்களுக்கு வகுப்பு, மத்தியானம் அன்னதானம் கொடுத்து அனுப்பும். அதுதான் இந்த இடத்துல நடக்கிறது. அதே நேரத்துல இந்த ஆலயத்துல உள்ள விசேஷம் என்னன்னு சொன்னாக்க, ராவணன் மகன் இந்திரஜித் இந்த இடத்துல தான் தவம் பண்ணதாகவும், அந்த நேரத்துல மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவனே இறங்கி ஆசீர்வாதம் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அதான் இந்த கோயில் ஸ்தல வரலாறு. அதே நேரத்துல ராமாயண யுத்தத்துக்கு முதல்ல நிக்கும்பலா யாகம்னு சொல்லி ஒரு பெரிய யாகம் நடந்திருக்கு. அந்த யாகம் நடந்த இடமும் இந்த இடம் தான். அப்படி பாத்தீங்கன்னா இலங்கையில காயத்ரி அம்மனுக்கு இருக்கிற முதலாவது ஆலயம், மும்மூர்த்திகளும் இறங்கி ஆசீர்வாதம் பண்ண இடம், இந்திரஜித் தவம் பண்ண இடம், நிக்கும்பலா யாகம் நடந்த இடம். இவ்வளவு விசேஷங்களும் இந்த இடத்துல இருக்கு. அதே நேரத்துல இது இங்க குறிப்பீடம். நம்ம ஆலயத்துல கூட பாத்தீங்கன்னா 2 மூலஸ்தானம். ஒரு மூலஸ்தானம் காயத்ரி தேவி, ஒரு மூலஸ்தானம் சிவன். அந்த சிவலிங்கம் கூட நீங்க அங்க பாக்கலாம். சிவபால யோகீஸ்வரர்னு சொல்லி அவர் 12 வயசுல இருந்து தொடர்ந்து 12 வருஷம் தவம் பண்ணி சிவபெருமான் உத்தரவுல அந்த யோகிக்கு வட இந்தியாவுல நர்மத நதியில ஒரு சிவலிங்கம் கிடைச்சு. அந்த லிங்கம் இலங்கையில இந்திரஜித் தவம் பண்ண இடத்துல பிரதிஷ்டை பண்ணணுங்கிறது உத்தரவு. அந்த யோகியை அந்த லிங்கத்தை எடுத்துட்டு நம்ம குருநாதரோடு சேர்ந்து அங்க மூலஸ்தானத்துல பிரதிஷ்டை பண்ணினாங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த லிங்கம் ஓரளவு சின்னதா இருந்தது. இப்ப நாளுக்கு நாள் ஓரளவு வளர்ச்சி ஏற்பட்டு வருது. சில நேரம் நீங்க பூஜை பண்ணக்குள்ள வேர்க்கிறது கூட பாக்கலாம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிவராத்திரிக்கும் நம்ம யார் வேணாலும் மூலஸ்தானம் உள்ளுக்கு போகலாம். இங்க வளம்பரிசங்களை பால் கொடுப்பாங்க. நீங்களே இளநீ வாங்கி அபிஷேகம் பண்ணி தொட்டு வணங்கலாம். மாசத்துக்கு ஒரு முறை பௌர்ணமிக்கும், வருஷத்துக்கு ஒரு முறை சிவராத்திரி. அப்ப அந்த லிங்கம் நர்மத நதியில தானே கிடைச்சது. அதே இடத்துல தான் இங்க பாருங்க 108 லிங்கங்கள். ಸ್ನೇಹಿತರೆ, ಈಗ ನೀವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅತ್ಯಂತ ರೋಮಾಂಚಕಾರಿ ಮತ್ತು ಭಕ್ತಿ ತುಂಬದಂತಹ ಚಿತ್ರವನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. 108 ಶಿವಲಿಂಗಗಳನ್ನ ನೀವು ಒಂದೇ ಕಡೆ ನೋಡ್ಬೋದು. ಒಂದೇ ಕಡೆ ನಾವು ಮೈಸೂರಲ್ಲಿ ನಮ್ಮ ರಾಮಾನುಜರ ಗುರುಕುಲದಲ್ಲಿ ಇದೆಯಲ್ಲ, ಆ ತರ 108 ಶಿವಲಿಂಗಗಳು. 1 minute ಸರ್, ಐ ವಿಲ್ ಗೋ ಪ್ರದಕ್ಷಿಣ ಅನ್ಕಮ್. ನೋಡಿ 108 ಶಿವಲಿಂಗಗಳನ್ನ ಎಷ್ಟು ಸೊಗಸಾಗಿ ತೊಳೆದಾರೆ ನೋಡಿ. ನೋಡಿದ್ರೆ ಸ್ನೇಹಿತರೆ, ಈ ವಾಪಸ್ಸು ಹೊರತ್ರೋಣ. ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? ಎಸ್ ಸರ್, சொல்லுங்க சார். அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த படத்துல பாருங்க, சிவபால யோகீஸ்வரர் சொல்லி அவர் தான் இந்த 12 வயசுல இருந்து 12 வருஷம் தவம் பண்ணி சிவபெருமான் உத்தரவு கிடைச்ச லிங்கத்தை இங்க கொண்டு சுவாமியோட சேர்த்து பிரதிஷ்டை பண்ணாங்க. அது பிரதான லிங்கம். அது அவர் கிடைச்சது நர்மதையில. அதே இடத்துல தான் இந்த 108 லிங்கங்களை ஒரு காலத்துல யாரும் எடுத்து ஜெர்மன் கொண்டு போயிட்டாங்க. யாரு கொண்டு போனாங்க, எப்ப போனுச்சு, எப்படி போனுச்சுன்ற விவரம் ஒன்னும் தெரியாது. நம்ம சுவாமி தியானம் பண்ணக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஜெர்மன்ல இந்த 108 லிங்கங்கள் இருக்கு. அப்ப அவரோட சீடர் ஒருத்தர் அங்க அனுப்பி பார்த்த இடத்துல அவங்களும் அதை குடுக்கறதுக்குன்னே வச்சிருந்து சுவாமி இருக்க காலத்துல இந்த 108 லிங்கங்களையும் ஜெர்மன்ல இருந்து கொண்டு வச்சாங்க.
ஓஹோ. அப்ப அவங்களோட கடைசி விருப்பமா இருந்தது இந்த 108 லிங்கங்களுக்கு ஒரு தனி ஆலயம் அமைக்கணும். ம், அந்த ஆலயம் வந்து உலக ஆன்மீக அதிசயங்கள்ல ஒரு அதிசயமா இருக்கும். ம். அதுக்கான வேலைகள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பக்கத்துல. ஓகே. கிட்டத்தட்ட 60-70 வீதமான வேலை முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரத்துல மத்த வேலைகள் முடிஞ்ச பிறகு இந்த லிங்கங்களை கொண்டு போயிட்டு அங்க பிரதிஷ்டை பண்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கோம். ம், ஒவ்வொரு லிங்கங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பீடம் ஆவுட, அதுக்கு மேலதான் அந்த லிங்கம் வரும். 108 பீடம் ஆவுட கூட ம். அங்க தயாராகிருக்கு. நீங்க அதையும் கூட பார்க்கலாம். ஓகே. அதே நேரத்துல இதுல என்ன விசேஷம் சொன்னா, இந்த லிங்கங்கள் செதுக்கினதோ செஞ்சதோ கிடையாது. ம், எல்லாமே இயற்கையான லிங்கங்கள் இல்ல, எல்லாமே சுயம்பு. ம், இப்பேற்பட்ட ஒரு 108 லிங்கங்களை ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் ம், உங்களுக்கு ಇங்க மட்டும்தான் இருக்கு. ಹ್ಮ್. ಸ್ನೇಹಿತರೆ, ಈಗ ಇವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಅಂತಂದ್ರೆ, ಇದನ್ನ ಇಲ್ಲಿಂದ ಯಾರೋ ಜರ್ಮನಿಗೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ಕೊಂಡಿದ್ರಂತೆ. ಇವರ ಗುರುಗಳು ಅವರು ತಮ್ಮ ದಿವ್ಯ ದೃಷ್ಟಿಯಿಂದ ನೋಡಿ ಜರ್ಮನಿಯವರನ್ನ ಸಂಪರ್ಕ ಮಾಡಿದಂತ ಕಾಲಕ್ಕೆ ಅವ್ರು ಅದನ್ನ ಕೊಡೋದಕ್ಕೆ ಒಪ್ಕೊಂಡ್ರಂತೆ. ಇದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಕಾಯ್ತಾ ಇದ್ರಂತೆ, ಕೊಡ್ತೀವಿ ನಾವು ಇದನ್ನ ಅಂತ. ಸೊ ಕೊಟ್ಟಿರೋದಕ್ಕೆ ತಂದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈ ಶಿವಲಿಂಗಗಳನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ರಲ್ಲ, ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಸ್ನೇಹಿತರೆ, ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಇದನ್ನ ಅಂತ ನೋಡೋಕೆ ಎರಡು ಕಣ್ ಸಾಲದು. ಈಗ ಇದಕ್ಕೆ ನೋಡಿ, ಈ ತರ ಎಲ್ಲಾ ಲಿಂಗಕ್ಕೂ ಒಂದು ಪಾಣಿಪೀಠ ಮತ್ತು ಗುಡಿಯಿಂದ ಮಾಡಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದನ್ನ ನಾನು ಈಗ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ತೋರಿಸ್ತೀನಿ. ಸೊ ಅದಾದ್ಮೇಲೆ 108 ಶಿವಲಿಂಗಗಳು ಒಂದೇ ಕಡೆ ಇರೋಕಾಗುತ್ತೆ. ರಾವಣ ಯುದ್ಧ ಶುರು ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಿಕುಂಭ ಯಾಗ ಮಾಡಿದಂತ ಜಾಗ ಇದು. ಮತ್ತು ರಾವಣನ ಮಗನಾದಂತ ಇಂದ್ರಜಿತು ಗಾಯತ್ರಿ ಹೋಮ ಮಾಡದಂತ ಜಾಗವು ಇದೆ ಅಂತ ಇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಈಗ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗೋಣ. இங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மியூசியம். இது எப்படின்னு சொன்னா, சுவாமி இருந்தாங்களே, அவங்க தியானம் பண்ணக்குள்ள அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சு ஓகே. அவங்க அங்கே போனா சில சித்தர்கள் வச்சு வழிபட்டது, மகான்கள் பயன்படுத்தினது, அதே நேரத்துல நம்ம குருநாதர் பயன்படுத்தினது எல்லாம் அவங்க பாதுகாத்து வச்சதை நாங்க இன்னைக்கு ஒரு பார்வைக்கு வச்சிருக்கிறோம். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா திருமூல ரிஷி வழிபட்ட அக்னிலிங்கம், ಅಗ್ನಿಲಿಂಗ. இங்க பாத்தீங்கன்னா கோட்டி ருத்ராட்சம். கோட்டி ருத்ராட்சம் ಸ್ನೇಹಿತರೆ, ಇದು ನೋಡ್ತಿದ್ರು ಕೋಟಿ ರುದ್ರಾಕ್ಷಿ ಅಂತ ಇದೆ ನೋಡಿ. எருக்கம் பிள்ளையார், கொம்பு தேங்காய். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குருநாதர் உபதேசம் பண்றவர்கிட்ட சேரு, அவங்க சின்ன வயசு படம். அவரோட குருநாதர் சுவாமி ஞானானந்தகிரி சுவாமிகள், அவங்க 450 வருஷத்துக்கு மேல வாழ்ந்ததா சொல்றாங்க. அவங்களோட இருந்தாங்க. கண்ணையா யோகீஸ்வரன் சொல்லி காயத்ரி உபதேசம் கொடுத்த குருவோட இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நவபாஷானம், பழனியில போகரிசி முருகனை செஞ்சு வச்சிருக்காங்க. ನವಭಾಷಾಣದಲ್ಲಿ ಇದು ನವಭಾಷಾಣ. ಸ್ನೇಹಿತರೆ, ಇದು ಪಳನಿಯ ಮುರುಘ ಏನ್ ಕೊಟ್ಟಿದಾರಲ್ಲ, ಮಾಡಿದಾರಲ್ಲ, ಅದೇ ನವಪಾಷಾಣಗಳಿಂದ ಮಾಡಿದಂಥದ್ದು. ಹಾಗೆ ಇದು ನವಪಾಷಾಣ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. இங்க பாத்தீங்கன்னா வியாச மகர்ஷி கிட்ட இருந்து பிக்ஷா பாத்திரம் வியாசர், வால்மீகி ரிஷி கிட்ட இருந்து அக்ஷய பாத்திரம். இதான் அந்த ಸಂಜೀವಿನಿ ಮೂಲಿಗೆ. ಸಂಜೀವಿನಿ ಇದೇ ನೋಡಿ ಸ್ನೇಹಿತರೆ, ಇದು ಸಂಜೀವಿನಿ ಮೂಲಿಕೆ. ಆಂಜನೇಯ ಏನ್ ತಂದ್ಕೊಟ್ನಲ್ಲ, ಅದೇ ಇದು ಸಂಜೀವಿನಿ ಮೂಲಿಕೆ. ಇದು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ ನೋಡಿ. இங்க பாத்தீங்கன்னா பானலிங்கங்கள் தான் சின்ன லிங்கங்கள். இந்த லிங்கங்களை கூட நாங்க பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ற நேரத்துல ஓரளவு வளர்ச்சி ஏற்படுறதுதான் பானலிங்கங்களோட விசேஷம். பானலிங்கம். அகஸ்திய ரிஷி கிட்ட இருந்த ஓலைச்சுவடி வழி வழியா வந்து சாமிஜி கிடைச்சது. ஒற்றக்கண் தேங்காய், இதுக்குள்ள கூட ஒரு விபூதி இருக்கு. இது ஒரு சித்தர் வச்சு. ಇದು ಅಗಸ್ತ್ಯರು ಕೊಟ್ಟಂತ ತಾಳೆಗರಿ, ಓಲೆಗರಿ. ஒற்றக்கண் தேங்காய், கஸ்தூரி, கஸ்தூரி மாடல இருந்து எடுக்கிற கஸ்தூரி, ஸ்படிகலிங்கம், ஸ்படிக ஆஞ்சநேயர், எல்லாமே ஸ்படிகம். இங்க பாத்தீங்கன்னா வலம்புரி சங்கு, ஒருமுக ருத்ராட்சம், ಒಂದು ಮುಖದ ರುದ್ರಾಕ್ಷಿ, சாலிகிராம், ಸಾಲಿಗ್ರಾಮಗಳು, அக்னிலிங்கம், நவபாஷான லிங்கம், 12 ஜோதிலிங்கங்கள், போகரிஷி கையில இருந்த மந்திரக்கோள், யானை தந்தத்துல செஞ்ச பிள்ளையார், மரகத பிள்ளையார், இது டைகர் ஐ பிள்ளையார், இது யானை தந்தத்துல இருந்து எடுக்கிற முத்து கஜமுத்துன்னு சொல்லுவாங்க. கஜமுத்து. அங்க பாத்தீங்கன்னா உஜ்ஜயினி அம்மண்ட கால் சிலம்பு. இதெல்லாம் ரிஷிகளுக்குரிய யந்திரங்கள். ಯಂತ್ರಗಳು ನೋಡಿ, ಯಂತ್ರಗಳು ದೊಡ್ಡ ಯಂತ್ರ. இங்க பாத்தீங்கன்னா நம்ம சுவாமிஜி பாவிச்ச ஒரு திருவடி, வஸ்திரம், கைப்பட்ட சந்தனம், குங்குமம், பாவிச்ச பிளேட்டு, அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே அப்படியே இருக்கு. இந்த அறையில தான் சுவாமிஜி இருந்தாங்க. அவங்களோட பெட்டு, சேரு. அங்க கூட பாத்தீங்கன்னா பிள்ளையாரும் பழனி ஆண்டவரும் நவபாஷானம் அவங்களுக்கு கிடைச்சது. உபயோகப்படுத்தின பொருள் எப்படின்னு சொன்னா, சுவாமியோட ஆசிரமம் நாங்க சிவாலயம் பண்ணிட்டு இருக்கோம், அங்கதான் இருந்தது. கடைசி அங்க வந்திருந்தாங்க. சமாதிக்கு பிறகுதான் அந்த ஆலயம் கட்ட ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. இதான் அவங்க கடைசியா சமாதிக்கு முதல்ல ஒரு கிழமைக்கு முதல்ல எடுத்த படம். இங்கேயும் சேகரிச்ச பொருள்கள் நிறைய இருக்கு. இதுல என்ன விசேஷம்னா, பல ஆயிரம் வருஷத்துக்கு முதல்ல வாழ்ந்தவங்க சித்தர்கள், மகான்கள், அவங்க பயன்படுத்தினது, அவங்க வழிபட்டது, அதே நேரத்துல நம்ம குருநாதர் பயன்படுத்தினதெல்லாம் இங்க நாங்க வச்சிருக்கோம். இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம்னா அந்த வைப்ரேஷன் இங்க
ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನನ್ನು ನೋಡಿ ತುಂಬಿಸ್ಕೊಳ್ಳಿ. ಮತ್ತೊಮ್ಮೆ ನಿಮ್ಗೆ ಗಾಯತ್ರಿ ದೇವಿಯನ್ನು ತೋರಿಸಿ ಮುಂದೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. ಓಕೆ.